ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சுரேந்தர். வீடியோ போகிறது முன்னாடி நம்முடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்முடைய சேனலில் கனரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லைன்ஸோட லெவல்ஸ் அண்ட் வேல்யூஸ் அப்டேட் பண்ணுறோம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வர லெவல்ஸ் அண்ட் வேல்யூஸ் வந்து என்னென்னு தெரிய வரும். நாங்கள் வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கனரா பேங்க் என்னென்னு பார்த்துக்கலாம். கனரா பேங்க்கில் வந்து திங்கட்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு வந்து 138.77. இதை பொறுத்து நம்ம பிரைமரி ரெசிஸ்டன்ட் வந்து 139.38, பிரைமரி சப்போர்ட் வந்து 138.58 பேசியிருந்தோம். நேற்று புதன்கிழமை பங்குச்சந்தையோட துவக்கம் வந்து 141.70. இது வந்து பிரைமரி ரெசிஸ்டன்ட்ல R1க்கு மேலதான் பங்குச்சந்தை துவக்கப்பட்டது. துவக்கம் கிடைச்ச உடனே காளைகள் வந்து R2 142.58 என்ற நிலையை அடைகிறாங்க. R2க்கு மேல செல்லும் காலையில கரடிகள் தடுத்து வைத்து இன்று புதன்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு வந்து R2 R1க்கு இடையில் 141.71 என்ற நிலையில் பங்குச்சந்தை முடிவடைகிறது. இதை பொறுத்து இன்று பங்குச்சந்தையோட புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் R1 R2, பிஎஸோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 என்னன்னு நம்ம பார்த்துடலாம். கனரா பேங்க் புதன்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு வந்து 141.71. இதை பொறுத்து வியாழக்கிழமை பங்குச்சந்தையோட புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் வந்து 142.38, R1 வந்து 143.62, R2 வந்து 147.38. பிஎஸோட பிரைமரி சப்போர்ட் வந்து 141.58, S1 வந்து 140.32, S2 வந்து 138.62. ஆக்சிஸ் பேங்கோட வியாழக்கிழமை பங்குச்சந்தையோட புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் R1 R2, பிஎஸோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 என்னென்ன பார்க்கறதுக்கு முன்னாடி புதன்கிழமை பங்குச்சந்தையில பிரைமரி ரெசிஸ்டன்ட் பிரைமரி சப்போர்ட் எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்த்துடலாம். நம்ம திங்கட்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு வந்து 1353. இதை பொறுத்து புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் வந்து 1352, பிஎஸோட பிரைமரி சப்போர்ட் வந்து 1348 பேசியிருந்தோம். புதன்கிழமை பங்குச்சந்தையோட துவக்கம் வந்து 1367. இது பிரைமரி ரெசிஸ்டன்ட்ல R1 கிட்ட தான் பங்குச்சந்தை துவக்கப்பட்டது. துவக்கம் கிடைச்ச உடனே காளைகள் வந்து R1 என்ற நிலையை அடைகிறாங்க. R1 இருந்து R2 1382 என்ற நிலையை அடைந்து கரடிகள் தடுத்து நிறுத்தி R2ல இருந்து R1க்கு வந்து R1ல இருந்து பிரைமரி ரெசிஸ்டன்ட் கீழே வர மாதிரி முயற்சி பண்ணி இன்று பங்குச்சந்தையோட முடிவு வந்து 1355. இதை பொறுத்து வியாழக்கிழமை பங்குச்சந்தையோட புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் R1 R2, பிஎஸோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஆக்சிஸ் பேங்க் புதன்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு வந்து 1355. இதை பொறுத்து வியாழக்கிழமை பங்குச்சந்தையோட புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட், பிஎஸோட பிரைமரி சப்போர்ட்ல எந்த வித மாற்றமும் கிடையாது. புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் வந்து 1352, R1 வந்து 1368, R2 வந்து 1382, பிஎஸோட பிரைமரி சப்போர்ட் வந்து 1348, S1 வந்து 1338, S2 வந்து 1318. ஐசிஐசிஐ பேங்க் வந்து வியாழக்கிழமை பங்குச்சந்தையோட புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் R1 R2, பிஎஸோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி புதன்கிழமை பங்குச்சந்தையில பிரைமரி ரெசிஸ்டன்ட் பிரைமரி சப்போர்ட் எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். திங்கட்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு வந்து 1351. இதை பொறுத்து நம்ம பிரைமரி ரெசிஸ்டன்ட் வந்து 1352, பிரைமரி சப்போர்ட் வந்து 1348 பேசியிருந்தோம். புதன்கிழமை பங்குச்சந்தையோட துவக்கம் வந்து 1347. இது பிரைமரி சப்போர்ட்டுக்குள்ள தான் பங்குச்சந்தை துவக்கப்பட்டது. துவக்கம் கிடைச்ச உடனே காளைகள் வந்து பிரைமரி சப்போர்ட்ல இருந்து பிரைமரி ரெசிஸ்டன்ட் போயிட்டு R1 1358 என்ற நிலையை அடைகிறாங்க. அங்கு கரடிகள் தடுத்து நிறுத்தி R1 இருந்து பிரைமரி ரெசிஸ்டன்ட், பிரைமரி சப்போர்ட் கீழே வந்து S1 1328 என்ற நிலையை அடைய விடாம புதன்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு வந்து 1348. இதை பொறுத்து வியாழக்கிழமை பங்குச்சந்தையுடைய புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் R1 R2, பிஎஸோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 என்னன்னு பார்த்துடலாம். ஐசிஐசிஐ பேங்க் புதன்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு வந்து 1348. இதை பொறுத்து வியாழக்கிழமை பங்குச்சந்தையோட புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் பிரைமரி சப்போர்ட்ல எந்தவித மாற்றமும் கிடையாது. பிரைமரி ரெசிஸ்டன்ட் வந்து 1352, R1 வந்து 1358, R2 வந்து 1372, பிஎஸோட பிரைமரி சப்போர்ட் வந்து 1348, S1 வந்து 1328, S2 வந்து 1312. ரிலையன்ஸ் வந்து
வியாழக்கிழமை பங்குச்சந்தையுடைய புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் R1 R2 பியர்ஸோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி புதன்கிழமை பங்குச்சந்தையில பிரைமரி ரெசிஸ்டன்ட் பிரைமரி சப்போர்ட் எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்க்கலாம். திங்கட்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு 1315. இதை பொறுத்து புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் 1318, பியர்ஸோட பிரைமரி சப்போர்ட் 1312ன்னு பேசியிருந்தோம். புதன்கிழமை பங்குச்சந்தையோட துவக்கம் 1337. இது பிரைமரி ரெசிஸ்டன்ட்ல R1க்கு மேலதான் பங்குச்சந்தை துவக்கப்பட்டது. துவக்கம் கிடைச்ச உடனே காலைகள் R2 1342 என்ற நிலையை அடைகிறாங்க. R2க்கு மேல செல்லும் காலைகளை கரடிகளுக்கு தடுத்து நிறுத்தி புதன்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு 1344. இதை பொறுத்து வியாழக்கிழமை பங்குச்சந்தையுடைய புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் R1 R2 பியர்ஸோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 என்னன்னு பார்த்தலாம். ரிலையன்ஸ் புதன்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு 1344. புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் 1342, R1 1352, R2 1358. பியர்ஸோட பிரைமரி சப்போர்ட் 1338, S1 1332, S2 1318. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வியாழக்கிழமை பங்குச்சந்தையுடைய புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் R1 R2 பியர்ஸோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி புதன்கிழமை பங்குச்சந்தையில பிரைமரி ரெசிஸ்டன்ட் பிரைமரி சப்போர்ட் எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். திங்கட்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு 1063. இதை பொறுத்து புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் 1062, பியர்ஸோட பிரைமரி சப்போர்ட் 1058ன்னு பேசியிருந்தோம். புதன்கிழமை பங்குச்சந்தையோட துவக்கம் 1076. இது பிரைமரி ரெசிஸ்டன்ட்ல R1க்கு மேலதான் பங்குச்சந்தை துவக்கப்பட்டது. துவக்கம் கிடைச்ச உடனே காலைகள் R2 1082 என்ற நிலையை அடைகிறாங்க. அங்க கரடிகள் தடுத்து நிறுத்தி R2ல R1க்கு புதன்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு 1071. இதை பொறுத்து வியாழக்கிழமை பங்குச்சந்தையோட புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் R1 R2 பியர்ஸோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 என்னன்னு பார்த்துடலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா புதன்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு 1371. இதை பொறுத்து வியாழக்கிழமை பங்குச்சந்தையுடைய புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் 1072, R1 1082, R2 1098. பியர்ஸோட பிரைமரி சப்போர்ட் 1068, S1 1058, S2 1042. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் கருத்துக்கள் நிலை மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.